படம் அங்கங்க அப்படி அப்படி போகும். என்னடா இது மயிறு படம். செகண்ட் ஹாஃப் வந்துச்சு வார்த்தை சில்லறை அசதில் ஒரு மாதிரி இருந்துச்சு படம். முன்னாடி நடந்த சீனை ஃபர்ஸ்ட்டே வச்சிட்டாங்க, ஃபர்ஸ்ட் நடந்த சீனை லாஸ்ட் வச்சிட்டாங்க, லாஸ்ட் நடந்த சீனை முன்னாடி வச்சிட்டாங்க. இல்லை சொல்லாதீங்க, யாருக்கும் இந்த ஸ்டோரி சொல்லாதீங்க. ட்விஸ்ட்னு படத்தில் தேட்டரில் வந்து பார்த்தா மட்டும்தான் நல்லாயிருக்கும். படம் அங்கங்க அப்படி அப்படி போகும். என்னடா இது மயிறு படம். செகண்ட் ஹாஃப் வந்துச்சு வார்த்தை சில்லறை அசதில் ஒரு மாதிரி இருந்துச்சு படம். கண்டிப்பாக ஆஸ்கர் நாமினேட் பண்ணணும். இந்த மனுஷன் மட்டும் மறந்துடாதீங்க. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் எல்லா படத்துலையும் சான்ஸ் கொடுங்க. நெகட்டிவ் ரோலில் சான்ஸ் கொடுங்க. பையன் யாருங்க ஆயிப்பான். விஜய் சேதுபதி பர்ஃபார்மன்ஸ்லாம் டாப்பு. அது ஈக்குவலாக பண்ணியிருக்கான் தலைவன். இந்த மனுஷனை மறந்துடாதீங்க என்றைக்குமே. கருப்பன்னு ஒரு படத்தில் இருக்கு, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவரை இந்த படத்துக்கு அப்புறம் இவன் தான் மனுஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவன் தான் டாப் பர்ஃபார்மர். படம் அதான் சொல்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் ஹாஃபு என்னடா அது எங்கெங்கேயோ போகும் படம். செகண்ட் ஹாஃபு அதுக்கான ஒரு ஈக்குவாலிட்டி பயங்கரமாக கொடுத்துருக்கா டைரக்டர். விஜய் சேதுபதியோட கெரியர் பெஸ்ட்டு. விக்ரம் கூட அவருக்கு பெஸ்ட் இல்லை, இதுதான் பெஸ்ட்டு. பயங்கரமாக இருக்கு. 100 crores அடிக்க போகுது. தெலுங்குலையும் நல்ல பேர், தமிழ்லையும் நல்ல. இந்த படம் தெலுங்கு தமிழ் ரெண்டுத்துலையுமே வந்திருக்கு. ரெண்டுத்துலையுமே ஷோர் பிளாக் பஸ்டர். 50 படம்னா இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்க்கு நிரூபிச்சிட்டார். அதை விட பயங்கரமாக இருக்கு. அதாவது நீங்கள் படத்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து என்னடா அது இப்படி போகுது அப்படி போகுது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் இதுதான் படம்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டான். மத்தியா ஹார்ட்ஸ் ஆஃப் த டைரக்டர். மூவி சூப்பராக இருந்ததுங்க, நல்லா இருந்துச்சு மூவி. எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இந்த மூவி பற்றி நான் ரிவ்யூ எதுவுமே பார்க்கல. பட் இங்கே வந்துட்டு இன்னும் மூவிலேருந்து வெளியில் வரல நான். ஸோ நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பயங்கரமாக சூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கான படம் இதுதான், முக்கியமான படம் இதுதாங்க. எனக்கு இது வரைக்கும் பார்த்ததுல இதுதான் ரொம்ப 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 பயங்கரமாக பண்ணியிருக்காங்க பர்ஃபார்மன்ஸ். அதான் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இந்த மூவி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இந்த படம் இருக்கணும். நல்லா இருந்துச்சு. சிங்கம்புலி, நட்டி, எல்லா கேரக்டருமே ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இந்த மூவி எல்லாருமே எல்லா கேரக்டரும் நல்லா இருந்துச்சு. இல்லை சொல்லாதீங்க, யாருக்கும் இந்த ஸ்டோரி சொல்லாதீங்க. ட்விஸ்ட்னு படத்தில் தேட்டரில் வந்து பார்த்தா மட்டும்தான் நல்லாயிருக்கும். பார்க்கலாம். ரொம்ப எமோஷ்னலி வீக்கு, ரொம்ப ரொம்ப சின்ன பசங்கள்லாம் வேண்டாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. விஜய் சேதுபதி கேரியர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவி இந்த படம் தான். இல்லை கதை சொன்னான்னா கதை சொல்ல விட முடியாது, நிறைய ரிவ்யூ சொல்ல முடியாது. ட்விஸ்ட்டுக்குள்ளே ட்விஸ்ட் இருக்கு, ஆனால் வர்த்து வாட்சபிள் சூப்பர் மூவி. அதான் சொல்கிறேன்ல, இது வரைக்கும் நச்சதுலேயே வந்து வேறு லெவல் மூவி தான் இது மட்டும் தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வச்சிருக்காரு. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஓகே, அது லவ்வபிள் மூவி. இது அப்படி கிடையாது. எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து த்ரில்லர் எல்லாமே பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. மெசேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் உள்ள சென்டிமெண்ட் தான். அதுலேயே நிறைய கதை ட்விஸ்டெல்லாம் இருக்குது. பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. ரிவ்யூ நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து தெரியாதரமாக நேற்று ரிவ்யூ பார்த்துட்டு வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் போச்சு. பட் இந்த இதில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருந்துச்சு. முக்கியமாக நான் லீனியர் மூவி. ஸோ அதனால் நிறைய வந்து பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். அங்கங்கே ட்விஸ்டர்ஸ் இருக்கும். என்னடா திடீர்னு ட்விஸ்ட் வராங்க. நல்லா இருக்கிற கேரக்டர் வந்து மோசமாக இருப்பாங்க, மோசமாக இருக்கிற கேரக்டர் நல்லா இருப்பாங்க. மேக்ஸிமம் ரிவ்யூஸ், முக்கியமாக ப்ரீவியூ ரிவ்யூஸ் பார்த்துட்டு வராதிங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வராதிங்க. ரொம்ப நல்லாவே இருக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மூவி, ஃபேமிலி மூவி. 50வது படம்னு கிடையாது. அவருக்கு எப்போவுமே எல்லா மூவிஸுமே அவர் வந்து ஒரு ஃபீல் குட் மூவியோட நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மேக்ஸிமம் அவருக்கு வந்து எப்படின்னு சொல்ல ஈஸியாக அந்த ஸ்க்ரீன் பேசிஸில் அவருக்கு பின்னாடி நடக்கிற அந்த ஆக்ஷன்ஸு, அவர் டைலாக்ஸு எல்லாமே ஒன்றும் கனெக்டாக இருக்கனால கொஞ்சம் பயங்கரமாக போகுது. மேக்ஸிமம் எல்லா படமும் சூப்பராக. அதோட இந்த படமும் இன்னும் அவரோட விஜய் சேதுபதி 50 அப்படின்னு சொல்கிற மாதிரி இது ஒரு ரெக்கனைஸ் பண்ணோம். அதான் சொல்கிறேன், நெகட்டிவ் கேரக்டர்ஸ் நிறைய பேர் இங்கே புதுசாக இருக்காங்க, நிறைய சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறைய வரும். அதுக்கப்புறமா அங்கங்கே கொஞ்சம் முக சுளிக்க மாதிரி வரும் நெகட்டிவ் கேரக்டர்ஸு. அப்புறம் திடீர்னு சில நெகட்டிவ் கேரக்டர்ஸு ட்விஸ்டன்ஸ்லாம் இருக்கும். அதனால் நல்ல ஒரு ஃபேமிலி மூவி வித் வைலன்ஸு இருக்குது. பட் அதுக்கு வந்து ஓகே வைலன்ஸ் அவ்வளோ இதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி கொஞ்சம்
அங்கங்கே வைலன்ஸ் ஒரு சீன் மாதிரி தான் வைலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்றபடி எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். படம் ஒர்த்து ப்ரோ, படம் ஒர்த்து. கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். அதான் ஒரு போன வருஷம் எப்படி சித்தாவை கொண்டாடணுமோ அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து நம்ம மகாராஜாவை கொண்டாடலாம். ஆனால் என்ன ஒன்று, இந்த மாதிரி சைல்டு அபியூஷை வந்து ஒரு ட்விஸ்டோட ஒரு த்ரில்லராக சீட்டேஜ் த்ரில்லராக கொடுக்க முடியுமான்றதை டைரக்டர் நிரூபிச்சிருக்காரு. அந்த டைரக்டருக்கு பெரிய சல்யூட்டு. நான் அவரோட ஒரு ஃபேனாகவே மாறிட்டேன். அடுத்த படத்துக்கு வெயிட்டிங். விஜய் சேதுபதி ஆக்டிங் 50வது படம் ஒர்த்து. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய வந்து யாவரும் ஊரும், ஸோ அந்த படம்லாம் ஓரளவு காமெடியாக தான் இருந்துச்சு. அந்த அளவு சொல்கிற மாதிரி. ஆமாம், பெஸ்ட்டு படம்னு சொல்ல முடியாது. ஆக்டிங் வைஸாக வந்து ஓகே, கெட்டப் ஓகே. எல்லாருக்குமே 50வது படம் வந்து ஒரு தனித்துவமாக இருக்கணும், நின்று பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதில் விஜய் சேதுமே மெனக்கிட்டு இருக்காரு. 50வது படம் இப்படி தான் இருக்கணும், பேசப்படணும், அது வந்து காலத்துக்கும் மறவாத ஒரு படமாக இருக்கணும்னு நினச்சி பண்ணியிருக்காரு. பொறுத்து ப்ரோ, பார்க்கலாம், வந்து பார்க்கலாம், கொண்டாடலாம். இல்லை அதாவது நான் நாள் நினைவாக சொல்லியிருக்காங்க. அவங்க கதையே வந்து நாள் நினைவாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை இப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ இது ட்ராமாவாக கொண்டு போயிருந்தா அவங்க ஃபஸ்ட்டு சீன் தான் சொல்லியிருக்கலாம். முன்னாடி நடந்த சீனை ஃபஸ்ட்டே வச்சிட்டாங்க, ஃபஸ்ட்டு நடந்த சீனை லாஸ்ட்டு வச்சிட்டாங்க, லாஸ்ட்டு நடந்த சீனை முன்னாடி வச்சிட்டாங்க. ஸோ நாள் நினைவாக சொன்னது ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எல்லாருமே கண்டிப்பாக தேட்டரில் மஸ்ட் வாட்ச் ஃபிலிம், எல்லாருமே வந்து பார்க்க சொல்லுங்கள். மெயினான ஒரு பாசிட்டிவான விஷயமே கேஸ்டிங் தான். ஸோ இது வேறு ஏதாவது புது ஆக்டர் ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்திருக்காது. விஜய் சேதுபதி அதனால் வந்து இவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்தது. பட் அதை பயங்கரமாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. எல்லாருமே மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் தேட்டரில் வந்து. அதாவது மெயினான ஒரு ஸ்கிரிப்டுக்காக ஒரு மெயினோட ஃபோக்கஸோட ஒரு ஆக்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சூப்பர்பான ஃபிலிம். கண்டிப்பாக எல்லாருமே மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். எல்லாமே ட்விஸ்ட் இருக்குது. அது கண்டிப்பாக எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய எல்லாம் ஓடிடிக்காக வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்காங்க. தேட்டரில் வந்து எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அவரோட கேரக்டர் சூப்பராக இருந்தது. அதாவது இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணுவார் எதிர்பார்க்கல. பட் அதை எடுத்து பண்ணதுக்கு கண்டிப்பான பாராட்டுகள் அவருக்கு இருக்குது. வைலன்ஸ் இருக்குதான், பட் அதை வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் கொண்டு போகலை, கரெக்டான லெவலில் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருமே அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் புரியலன்னு சொல்ல முடியாது, ஸ்லோவாக கொண்டு போயிட்டாங்க மூவி. ஸோ அதனால் சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி போர் அடித்த மாதிரி ஆகிடுச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் அது டோட்டலாக மறக்கடிச்சிட்டாங்க. சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ஒர்த் வாட்ச். எல்லாருமே ஓடிடிக்காக வெயிட் பண்ண வேண்டியதில்லை, டேரெக்டாக வந்து எல்லாமே மஸ்ட் வாட்ச் தேட்டரில் வந்து பார்க்க.